ஹாய்ங்க. கௌதமி பேசுகிறேங்க. சரி, தோட்டத்துக்குள்ளே அப்படியே மாடு ஏட்டிகிட்டு போகலான்னு வந்தேங்க. சரி வந்ததையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிழுவாம்பெளியெல்லாம் ஆரம்ப காலத்தில் நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் இப்போல்லாம் அதை அழித்து கம்பி வேலியாக மாற்றிட்டாங்க. பாருங்க, இதெல்லாம் கிழுவாம்பெளிங்க. இதுதான் நம்மளோட வேலிக்கு பாதுகாப்பே இந்த கிழுவாம்பேலி தாங்க. எங்களது இன்னும் கொஞ்சம் அந்த கிழுவாம்பேலியெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குங்க. ஒரு சில ஏரியாவிலலாம் இன்னும் அந்த கிழுவாம்பேலியெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குங்க. ஒரு சில பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அழித்து கம்பி வேலியாக மாற்றிட்டாங்க பாதுகாப்புக்காக. அப்புறம் இன்னொன்று இங்கே பார்த்தீங்களா, என்ன தெரியுதுன்னா கள்ளி செடிங்க. இது திருகல்லின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ எங்கே அதிகமாக இல்லைங்க. இந்த செடியெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு சில பக்கம்தான் இதெல்லாம் பார்க்க முடியுங்க. இந்த கள்ளி செடியும் நமக்கு வேலியோட பாதுகாப்புங்க. வேலியில் பாதுகாப்பு இந்த கிழுவாம்பேலி, கள்ளிச்செடி, கற்றாழை, காரை இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறம் மரம் இதெல்லாம் தான் நம்ம வேலியோட பாதுகாப்பேங்க. இப்போ இதெல்லாம் அழிஞ்சிருச்சுங்க. இப்போல்லாம் அழிஞ்சு தான் இந்த கம்பி வேலியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வேலியெல்லாம் பார்த்திங்கன்னா திரைகள்ளி, வேப்ப மரம், கிழுவா மரம், இப்படி இழந்த மரம், இப்படி தாங்க நம்ம நிறைய பப்பா காட்டுற பாருங்கள். இதெல்லாம் திரைகள்லிங்களாம். இன்னும் திரைகள்ளி இருக்குது. இன்னும் கல்லிலேயே நிறைய வகை இருக்குங்க. இது திருகள்ளி. இன்னும் சப்பாத்தி கல்லின்னு ஒன்று இருக்குங்க. சப்பாத்தி கல்லி தான் நம்ம சாப்பிட்றது. இந்த பழங்க முள் இருக்குது. கள்ளிச்செடியிலையும் முள் இருக்குங்க. அந்த சப்பாத்தி கல்லி பழத்துலேயும் முள் இருக்குது. நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். இழந்த மரம் பார்த்தீங்களா, இழந்த மரம்லாம் அதிசயம் தாங்க. இப்போலாம் பார்க்குறதே இழந்த மரத்தை. முதல்லலாம் நிறையா இருக்குது. இப்போ காடுகளெல்லாம் அழிச்சிட்டு தான் இப்போ நகரமாக்குறாங்களே. முடிஞ்ச வரைக்கும் அழிக்காமல் பாதுகாப்பாக இருக்கணுங்க காடுகளையெல்லாம். இது ஊஞ்சல் பற்றியெல்லாம் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டெல்லாம் இப்போலாம் நிறைய ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க வாங்கி. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரப்பை பிடுங்கிட்டு போய் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. அது குளிர்ச்சி நம்மளுக்குங்க உடம்புக்கு. அதனால் அரப்பு இப்போ அரைச்சும் வச்சு அரப்போட்டு தான் தண்ணி வைப்பாங்க. அப்போல்லாம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி இந்த அரப்பு பயன்படுத்தி தான் குளித்தாங்க. இப்போல்லாம் யார் பயன்படுத்துகிறாங்க? எல்லாமே ஷாம்பு சோப்புன்னு நிறையா மாறிட்டாங்க. கிழுவாம்பேலிங்க. அது காரமுள் சொல்லுவாங்க, அது இருக்குது. இந்த கிழுவாம்பேலி எப்படின்னா ஆடி ஆவணி மாதங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி வேலியெல்லாம் அடைப்பாங்க. அது அம்மாந்துட்டேன்னாங்க ஆடி அமாவாசை எப்போ வெட்டுவாங்கன்னு சொன்னாங்க. ஆடி அமாவாசை எப்போ வெட்டி அடைச்சா 3 மாதம் கழித்து அந்த பருவத்தில் மழை பெய்கிறப்ப நல்லா தளைஞ்சி வருங்க. அதுதான் நம்ம வேலியோட பாதுகாப்புங்க. கரெக்டாக அந்த ஆடி மாதம் ஆவணி மாதங்கும்போது வேலியெல்லாம் அடைக்க ஆரம்பிப்பாங்க. புறா வெட்டி செடி வெட்டுற கொத்தை வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி ஒவ்வொன்றா இந்த சைடு அந்த சைடு வேலி அடைச்சிக்கிட்டே வருவாங்க. ஊஞ்சலே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க வேலியில். அப்புறம் கிழுவா மரம் இருக்குங்க. அப்புறம் நிறைய இருக்குங்க மரங்க. அது நிறைய செடி. அப்புறம் நிறைய அந்த மூலிகையில் ரசம் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி தூதுவளை இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க வேலிகளில். முடக்காத்தான் இருக்குங்க. இதெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது தாங்க அதிகம் இருக்குது. அதே மாதிரி இந்த திரைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா மாடு கன்று போட்டதுக்கப்புறம் அது நஞ்சு போடுங்க. நஞ்சு போட்டதையும் அது என்ன பண்ணுவாங்கன்னா நஞ்சு போட்டதையுமே அது மாடு சாப்பிட பார்க்குங்க. அது சாப்பிட்றாம அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மரங்களில் மேலே வச்சுருவாங்க. எனக்கு அம்மா அப்போல்லாம் பால் மரத்தில் வச்சாதான் அது பால் கறக்கு, நல்லா பால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கேஆர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்தியா வந்தப்போ வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் எங்கள் பக்கத்தில் பிஎம்ஹெச்எஸில் ஒரு அண்ணா அலுமினிங்க. அவங்க வீட்டுக்கு போனோம். அப்போ பேசிகிட்டே போனேன். கேட்டாங்க, கிழுவாம்பேலியெல்லாம் நீங்கள் இன்னும் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு. இது வேளா மரத்தில் காய் நிறைய இருக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாட்டுக்கெல்லாம் வேளாங்காய் பொறுக்கி வைக்கணுங்க. காஞ்சி கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, அதை பொறுக்க சொல்லிடுவாங்க வீட்டில். காஞ்சி அதோட எடுத்துகிட்டு போய் அது பொறுக்கி ஒரு சாக்கில் நிறச்சி வச்சிடணுங்க. நிறச்சி மாட்டுக்கு அளவாக வைப்பாங்க. நல்லா இருக்குது. அந்த மாடு அதெல்லாம் சாப்பிட்டது நல்லா இருக்குங்க. அந்த ஒரு ஞாபகமெல்லாம் இருக்குது.
அந்த மாதிரி தாங்க மரங்கள்லாம் வந்து இப்போ நிறையா வந்து அழிச்சிட்டே இருக்கிறாங்க, அழிஞ்சு போச்சு. அதனால் அழிக்காமல் அதை பாதுகாக்கணுங்க, மரங்களை வெட்டாமல், வேலிகளையும் அழிக்காமல் பாதுகாக்கணுங்க. அதே மாதிரி இன்னொரு மரம் இருக்குது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க என்னென்ன மரம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் தெரியும், பக்கத்தில் போய் காட்டுறேங்க. நகா மரங்க, நாவல் மரம். அந்த நாவல் மரம் வந்து இப்போ 15 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது, 15 வருஷம் இருக்குங்க, 15 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. பெரிய மரங்க, நிறைய பழம் பிடிக்குங்க. நகா மரம் சித்திரை வைகாசிக்கு அப்புறம் அதை பூ எடுத்து காய் பிடிச்சி ஆடி ஆவணிங்கும் போது நகாப்பழம், நாவல் பழம் நம்மளுக்கு கிடைக்குங்க. நாவல் பழம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. சுகர், சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நாவல் பழத்தில் இருக்குங்க. அதனால் இந்த மரம் வந்து நிறையா காய் பிடிச்சி கீழே தான் விழுகுங்க. எல்லோரும் வந்து பொறுக்கிட்டு போவாங்க. முக்கால்வாசி பறவையெல்லாம் சாப்பிட்ரு ஒரு 10 நாளைக்கு தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வவ்வால் என்ன பண்ணு கம்முனே இருக்காது. அது வந்து புறாத்தி ஒரே நாளில் 2 நாளில் அதில் சாப்பிட்டு போயிருங்க. சாப்பிட்டு அந்த கீழே அந்த விதை மட்டும்தான் கிடக்குங்க. முக்கால்வாசி வவ்வால் தான் வருஷம் அதிகம் வந்து இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு போயிடுதுங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பனைமரம் இருக்குங்க. இங்கே எங்களது பனைமரம் அப்படியே லைனாக வந்து இந்த புளின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்குங்க. பனைமரம் அதே மாதிரி தாங்க. நம்ம நீரை வந்து தாங்கக்கூடிய தன்மை வந்து பனைமரத்துக்கு இருக்குங்க. நீரை தாங்கி சேமித்து வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பனைமரத்துக்கு இருக்குங்க. அதனால தான் இப்போ வந்து பனை விதைகளை வந்து அதிகமாக விதைக்க சொல்கிறாங்க. வாய்க்கால்கள்லையோ ஆறுகள்லையோ ஓரங்களில் வந்து இந்த பனை விதையை விதைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பனைமரம் வந்துங்க நம்ம வெய்ய காலங்களில் வந்து அந்த நொங்கு நமக்கு எவ்வளோ குளிர்ச்சிங்க. அதனால் இந்த மாதிரி மரங்களை எல்லாம் வந்து நம்ம வளர்க்கணுங்க. அதே மாதிரி இது தென்னை மரம் வந்து மண் அரிப்பு எல்லாம் தடுக்குதுங்க. இதே மாதிரி நிழல் தரக்கூடிய மரங்கள்லாம் வந்து நம்ம வளர்க்கலாங்க. புங்கன், வேப்ப மரம், இந்த மாதிரி நிறைய மரங்களை எல்லாம் வந்து வைக்கணுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ பனை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா அரச மரம் வந்து வந்துருக்குங்க. அந்த பனை மரத்தில் வந்துருக்கு. அது எப்படி வருதுன்னா பறவைகளோட எச்சத்தில் வருதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம மரங்களை வெட்டாமல் இருந்தாவே வந்து பறவைகளை பாதுகாக்கலாங்க. பறவைகளோட எச்சத்தில் வந்து நம்ம நிறைய மரங்களை வந்து உண்டு பண்ணலாங்க. அதோட எச்சத்தில் வர்ற மரங்கள் தான் வந்துங்க நிறையா வந்து நம்ம வந்து வைக்காத மரங்களே வந்து பறவைகளோட எச்சத்தில் தான் வருதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பறவைகளுக்கெல்லாம் வந்து தண்ணி வச்சு தீனி போட்டோம்னாவே வந்து அது அடிக்கடி வந்து போகும்போது அந்த எச்சத்துலேயே வந்து நமக்கு நிறைய மரங்கள் முளைக்க ஆரம்பிக்குங்க. அப்புறம் இந்த பனைமரங்கள்லேருந்து ஆரம்பத்துலலாம் வந்து பனை ஓலையில் தாங்க வீடே வந்து மேய்வாங்க. அது நல்லா வந்து மழை காலங்களில் நல்லா வெதுவெதுப்பு கொடுக்கு, வெய்ய காலங்களில் வந்து நல்லா குளிர்ச்சியை கொடுக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பனை ஓலையில் நிறைய செய்வாங்க. கூடை, நிறையா கொடை, இதெல்லாம் வந்துமே கொடை அப்போல்லாம் வந்து இப்போ தான் கொடையெல்லாம் நம்ம இப்போ வர்றதெல்லாம் வேறங்க. அப்போல்லாம் வந்து பனை ஓலைகளில் தான் வந்து நிறைய கொடை பின்னுவாங்க. கூடை, முறம், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பனைமரம் இருக்குங்க அந்த லைனாகவே வந்து பார்த்தீங்களா. இந்த பனைமரங்கள்லேருந்து நமக்கு எல்லாமே வந்து உபயோகமாக தான் இருக்குங்க. அதே மாதிரி தான் மரங்கள்லேருந்து நம்ம என்னென்ன வந்து பயன்படுத்துகிறோங்க. பென்சில்லேருந்து, காகிதத்துலேருந்து, வீட்டு வேலைப்பாடுகளில் மரம் பெரிய பங்களிப்பு கொடுக்குதுங்க. கதவு, ஜன்னல்னு இப்போ தான் நம்மலாம் வந்து சிலிண்ட்ரு வந்துருச்சுங்க. சிலிண்டரில் கேஸ் வந்துருச்சு, நம்ம அதில் சமையல் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லாம் வந்து விறகு தாங்க நம்ம பயன்படுத்தினோம். விறகு பயன்படுத்தின காலகட்டத்துலேயும் கூட வந்து நம்ம வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தோம். இப்போல்லாம் மாற நம்மளோட எப்படி சொல்கிறது, எல்லாமே மாறிட்டு வர காலகட்டங்களில் வந்து நம்மளோட நோய் நொடிகள்லாம் அதிகமாகிடுச்சிங்க. அப்போ இருந்த சாப்பாடுகள்லாம் வேறு. அப்போ சாப்பிட்டு கம்பு, ராகி, சோளம்,
கோதுமை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தவங்களோட ஆயுள் காலமெல்லாம் வந்து அதிகங்க. அதனால தான் 90 வயசு வரைக்கும் அவங்கெல்லாம் வாழ்ந்து இறந்து போயிடுறாங்க. நம்மளாம் வந்து 50 வயசை தாண்டுறதே வந்து கஷ்டங்க. இப்போ அந்த மாதிரி உணவு முறைகள் வந்துருச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பழைய சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்டா தான் நம்ம ரொம்ப உடம்புங்க, அதாவது ராகி, கம்பு, இந்த மாதிரிலாம் வந்து சேர்த்துனுங்க, சோளம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா தான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, ஆரோக்கியமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்தில் வந்து அரச மரம் வந்துருக்குங்க. பனைமரத்தில் வந்துருக்குங்க, கீழே நிலத்துலேருந்தெல்லாம் வரலைங்க. அந்த பனைமரத்தில் எப்படி வருதுன்னா, பறவை வந்து அந்த பழத்தை, அரச மர பழத்தை சாப்பிட்டு வந்து இங்கே உட்காந்து அதை எச்சத்தை போட்டு போகும்போது தான் வந்துங்க அந்த மரமாக முளைச்சி வந்துடுதுங்க. இந்த மாதிரி தாங்க எல்லாமே. நம்ம மரங்களை பாதுகாக்கணுங்க. மரங்களை பாதுகாத்தா தான் நம்ம பறவைகளையும் பாதுகாக்க முடியுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இந்த மரத்தை வந்து நம்ம அழிக்கிறதுனால எத்தனை வந்து நம்ம கஷ்டப்படுறோம். அதாவதுங்க நம்ம வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாங்க. நம்ம கோவிட் டைமில் நம்ம வந்து கோவிட் வந்தாங்க, எத்தனை பேர் வந்து செயற்கை சுவாசத்துக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டு இறந்து போனவங்க எத்தனை பேருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம மரங்களை வந்து நிறையா வந்து நடணுங்க. நட்டால் தான் வந்து இயற்கை சுவாசம் நமக்கு கிடைக்குங்க. எத்தனை மருத்துவமனைக்கு போகிறோங்க நம்ம செயற்கை சுவாசத்தை பயன்படுத்துறதுக்கு. ஏன் நம்ம அவ்வளோ தூரம் அங்கே போகணும்? நம்மளே நிறையா மரங்களை வந்து நட்டு வளர்த்தனா நமக்கு இயற்கை சுவாசமே கிடைக்குதுங்க. இப்போ வந்து டெல்லியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளியே வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வந்து பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குது, மாசு கட்டுப்பாடுங்க. அதனால் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே அங்கே வந்து தடை போட்டுட்டாங்க, தீபாவளி கொண்டாடுறக்கோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறக்கோ. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா, நிறைய மரங்களை நட்டு வளர்த்தணுங்க. பொல்யூஷன்னால் எத்தனை சுவாச கோளாறுகள்லாம் வருதுங்க. அதனால தான் வந்துங்க மரங்களை நிறைய வளர்க்கணும்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி நிறைய மரங்களை வளர்க்கலாங்க. இயற்கையை வந்து நம்ம அழிக்காமையே இயற்கையை நம்ம அழிக்காமல் இருந்தோம்னா இயற்கையை நம்மளை அழிக்காதுங்க. இயற்கையை நம்ம அழிக்கிறதுனால தானுங்க நம்மளை இயற்கை அழிச்சிட்ருக்கு. அது வந்து உண்மைதாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கையை அழிக்காமல் இயற்கையை பாதுகாப்போங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப நன்றிங்க.